ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து டார்க்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ டார்க் அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ ஒன்றுமே இல்லை, டார்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ரேடியஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரொட்டேஷனல் மோஷன் பார்க்குறனால நார்மலாக வந்து ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்லாம் அதிலலாம் நம்ம பார்த்த மாதிரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் பார்க்கணும். இப்போ டார்க் அப்படிங்கிறது ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கும்போது உனக்கு அங்கே ஃபோர்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அவங்க வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ டூ டி மாதிரி. ஸோ இதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகேவா, is a measure of the turning effect of force about the axis of rotation. It is denoted by the symbol. So torque வந்து இப்படி நம்ம denote பண்ணுவோம். And இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதாவது ஒரு மேலே ஆரோவாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டார்க் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் எஃபெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோம், நீங்கள் வந்து டேர்ன் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது தெரியுமா, அந்த ஃபோர்ஸு தான் வந்து நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த விங்ஸ் ரொட்டேட் ஆகுது, விங்ஸும் சென்டரில் வைப்பாங்க, அங்கே உனக்கு டார்க் ஆக்ட் ஆகுது. ஸோ whenever there is a turning effect, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம டார்க்னு சொல்லுவோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்ன வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து ஆரோ மார்க் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு RF sin theta. ஸோ நீங்கள் ஃபார்முலா வந்து FR sin thetaன்னு படிச்சிங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி உங்களுக்கு ஆன்சர் வேறு ஆகும். ஏன்னா டாட் ப்ராடக்ட் போடும்போது ஸ்கேலார் குவான்டிட்டி கிடையாது. ஸோ வந்து RF sin theta. ஓகேவா? ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸோட காம்பனன்ட் இன்டூ F காம்பனன்ட். ஓகேவா? ஸோ RF sin theta. ஸோ theta is the amplitude between the radius and the force. ஓகேவா? இதுதான் டார்க், இல்லைனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டார்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெக்டார் குவான்டிட்டி. SI இன்ட்டு என்ன, நியூட்டன் இன்ட்டு மீட்டர். ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் சொல்லணும். ஸோ நியூட்டன் இன்ட்டு மீட்டர். வெக்டார் குவான்டிட்டியில் எழுதும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், RF sin thetaன்னு ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணுங்கள். மாற்றி மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ அது சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா as ஒர்க் mL² e power -2. ஃபோர்ஸ் வந்து mL power e power -2 இன்ட்டு ரேடியஸ்னால ஒரு L. ஸோ mL power to t power -2. அதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டார்க். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம நார்மலாக ஒர்க் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, வேறு டார்க் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஆமாம், ஸோ ஒர்க் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அண்ட் வேறு டார்க் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ண மாதிரி இட்ஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. அண்ட் இப்போ நார்மலாக நீ எந்த சம் போட்டாலும் இந்த லைன் ரொம்ப முக்கியம். நார்மலாக எந்த சம் போட்டாலும் anti-clockwise momentums are taken as positive, whereas clockwise momentums are taken as negative. So நீ வந்து எந்த சைடில் வரணும்னா anti-clockwise direction உள்ள எல்லா ஃபோர்ஸும் வந்து நீ பாசிட்டிவாக எடுத்துக்க, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I, whereas clockwise எல்லாமே நெகட்டிவாக எடுத்துக்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஆல்ஃபா. ஆல்ஃபா என்னது, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த சம்ஸ் போகலாம். இப்போ சிலிண்டர் ஆஃப் மாஸ் m and radius r starts falling under gravity at time t is equal to 0. ஸோ அது ஃபிகர் கொடுத்துட்டாங்க. டென்ஷன் தி மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், ஆக்ஸலரேஷன் அண்ட் தான் இன்ஸ்டன்டேனியஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நியூட்டன் சாப்டர் படிச்சுட்டு தான் தெரியும். இப்போ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போதுமே ஒரு பாடி இருக்குன்னா அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து mg ஆக்ட் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, பியூர் ஸ்ட்ரிங், இன்னொரு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு T இருக்கும், ரெண்டு ஸ்ட்ரிங்னா என்னது, ரெண்டு டென்ஷன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஈக்குவேஷன் என்ன வரும், mg கீழே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? மேலே இப்போ வந்து ma ப்ளஸ் இந்த டென்ஷன், ரெண்டு டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ 2T. ஓகேவா? ஸோ mg is equal to ma + 2T. அதான் இது கொடுத்துருக்காங்க. இது
வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது I இன்டூ ஆல்ஃபா. இல்லை அப்படின்னா இன்னொரு வந்து ரேடியஸ் இன்டூ ஃபோர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டு. டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது RF sin θ ஒரு ஈக்குவேஷன் நான் சொன்னேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் I இன்டூ ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன். இப்போ I அப்படிங்கிறது இங்கே வந்து சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட ஈக்குவேஷன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சாப்டர் யூ கேன் ஸ்கோ அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டரும் கூட. ஸோ நீங்கள் சம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேக் ஷுர் நீங்கள் இந்த பேஜில் உள்ளது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாமல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எவ்வளோ அப்படின்னு அதுவும் அது வந்து எதில் இருக்குது சென்ட்ரா அபவுட் தி டயாமீட்டரா அபவுட் தி ஆக்சிஸா பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸா என்னன்றதை பார்த்து தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இதை பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி mg is equal to ma plus 2t. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் இல்லைன்னா R இன்டூ எஃப் சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷன் பை ரேடியஸ். இது வந்து ஆங்குலர் ஆக்ஸலரேஷன், இது நார்மல் ஆக்ஸலரேஷன். ஸோ நார்மல் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் இன்டூ ரேடியஸ். ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் நான் இங்கே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது I இன்டூ